வணக்கம் நேயர்களே. கடந்த காலமாக மிக பாரதூரமாக கதைக்கப்பட்ட விடயம்தான் இலங்கையில் இறுதி கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர் வன்முறைகள், போர்க்குற்றங்கள் தொடர்பாக தமிழ் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், ஐநா என்று பல அமைப்புகளும் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த போர்க்குற்றம் தொடர்பாக மிகவும் பாரதூரமாக கதைத்தன. அது தொடர்பான பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டன, அவைகள் நிறைவேற்றப்பட்டன. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தால் கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவின் அனுசரணையோடு ஐநாவில் ஒரு பிரேரணை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது இலங்கையில் போர்க்குற்றம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற அந்த விடயம் தொடர்பாக விசாரணை, ஒரு சர்வதேச விசாரணை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அந்த பிரேரணை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த பின்னணியில் கடந்த மாதம் இந்த இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற விசாரணையை, போர்க்குற்ற விடயங்களை விசாரிப்பதற்கென 3 பிரதான நபர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்களுக்கு கீழ் பலர் வேலை செய்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக ஐநாவிலிருந்து வரும் தகவல்களூடாக நாம் அறிகின்றோம். இந்த கட்டத்தில் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் இயங்குகின்ற அமைப்புகள் எவ்வாறான செயற்பாடுகளை அடுத்த கட்டம் செய்யப்போகின்றன என்ற கேள்வி மக்கள் மத்தியிலும் ஊடகம் என்ற அடிப்படையில் எம்மத்தியிலும் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக மிகவும் பாரதூரமாக, காத்திரமாக கதைக்க வேண்டிய, பேச வேண்டிய தேவை எமக்கு உண்டு. இந்த விடயம் தொடர்பாக கதைப்பதற்கு 3 பிரதான நபர்களை நாம் இங்கு நேரடியாக அழைத்திருக்கின்றோம். அவர்கள் சென்டர் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜெனோசைட் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். அதாவது இது குறுகிய வடிவில் சொல்லப்போனால் CPPG என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அமைப்பை சேர்ந்த 3 பிரதான நபர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களில் தலைமை இயக்குனர் பேராசிரியர் சொர்ணராஜா அவர்கள் வந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மணிவண்ணன் துணை இயக்குனர் வந்திருக்கின்றார். மற்றும் மக்கள் தொடர்பாடலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற நிமலன் சீவரட்னம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களோடு இந்த அமைப்பு தொடர்பாகவும், இந்த அமைப்பு இந்த போர்க்குற்ற விசாரணை நடத்துவதற்கு எவ்வாறு ஆவணங்களை திரட்டப் போகின்றது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் நேரடியாக கலந்துரையாட இருக்கின்றோம். அவர்களை தீபம் தொலைக்காட்சிக்கு நேரடியாக அழைப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் கலாநிதி சொர்ணராஜா. வணக்கம் சீவரட்னம். வணக்கம் நிமலராஜன். இந்த அமைப்பு உண்மையே ஒரு புதிய பெயர். இந்த பெயரை பொதுவாக மக்கள் கேள்விப்பட்டார்களோ என்றது கூட சந்தேகமாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொல்லுகின்ற, அதாவது இந்த இனப்படுகொலை தடுப்பு மற்றும் வழக்கு மையம், இந்த மையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த மையத்தின் நோக்கம் என்ன என்றதை கூறிவிட்டு நாங்கள் பிறகு குறிப்பான விடயங்களுக்கு பிறகு நாங்கள் போவோம். கலாநிதி சொர்ணராஜா அவர்களே அதை பற்றி கூறுங்கள். இந்த மையத்தை நாங்கள் கடந்த மாதம்தான் துவக்கினோம். இந்த மையம் தொலைநோக்கு உடைய ஒரு மையம். எங்களுடைய கருத்தின்படி இலங்கை சுதந்திர நாடாக உருவான நாள் முதல் இனப்படுகொலை, தமிழரின் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது. சிங்கள பேரினவாதம் தமிழரை துன்புறுத்தி பல படுகொலைகளை இன ரீதியாக நடாத்தி வந்திருக்கின்றது. 1958 தொடங்கி தமிழர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் பலர் இந்த நாட்டுக்கு அகதிகளாக வந்திருக்கின்றோம். எனவே இந்த நிலையத்தின் தொலைநோக்கு அந்த காலம் முதல் நடந்த இன படுகொலைகளை நாங்கள் எடுத்து அதற்கான விசாரணைகளை நடத்தி அதற்கான காரணகர்த்தாவாக இருந்தவர்களை நாங்கள் ப்ராசிக்யூட் பண்ணி வழக்கு எடுத்து அவர்களை பனிஷ் பண்ண வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் நாம் இந்த நிலையத்தை தொடங்கியிருக்கின்றோம். இதில் பல பலன்கள் நமக்கு உண்டு. ஒன்று,
நமது சமுதாயம் இந்த படுகொலைகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். எந்த எந்த வகையில் நாம் கொல்லப்பட்டோம், எந்த காரணத்துக்காக நாம் கொல்லப்பட்டோம் என்பதை எமது சந்ததியினர் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வருங்காலத்திலும் இப்படியான நிர்பந்தங்களுக்குள் நாம் தள்ளப்படலாம். எனவே எமது முக்கிய காரணம் ஒரு ரெக்கார்டு ஒன்று, ஒரு சரித்திரபூர்வமான ஒரு ஆதாயத்தை தேட வேண்டும். அந்த ஆதாயத்தின் பேரில் பிற்காலத்தில் இப்படியான விடயங்கள் நடக்காமல் தடுக்கும் முகமாக இந்த படுகொலைகளை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நாம் இந்த நிலையத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கான விசாரணைகளை திரட்டும் முகமாகத்தான் நாம் அதிகமாக இயங்குவோம். ஆனால் தற்சமயம் ஐநா குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஐநா குழுவின் நோக்கம் போரின் இறுதி காலத்தில், தமிழீழப் போரின் இறுதி காலத்தில் நடந்த குற்றங்களை பற்றியது. எனவே நமது தற்போதைய நோக்கம் என்னவென்றால், அந்த விசாரணைக்கான ஆதாயங்களை தேடும் முகமாக நாம் ஐரோப்பாவிலும் மற்ற இடங்களிலும் அகதிகளாக வாழும் தமிழர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களை தங்களிடம் இருந்த ஆதாயங்களை நமக்கு தருமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். இப்போ நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது இந்த ஐநாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த விசாரணைக்கும் உங்களது அமைப்புக்கும் இடையிலே அதன் காரணமாகத்தான் உங்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டது என்பது இல்லை என்பது தெரிகின்றது. இது உண்மையாக நீண்ட நோக்கத்தோடு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது காலாகாலமாக இலங்கையில் தமிழ் இனத்துக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற இன அழிப்பு தொடர்பான ஒரு ஆவணப்படுத்தலை மேற்கொள்வது என்பதுதான் உங்களது அமைப்பின் மிக பிரதானமான திட்டமாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த அமைப்பு இந்த கட்டத்தில் மிக பாரிய ஒரு பங்கினை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களிடம் இருக்கின்றது, ஒரு பங்கு உங்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் செயற்படுகின்ற நோக்கமும் ஐநாவின் இந்த குழு, இந்த விசாரணை இறுதிக்கட்ட போர்க்குற்றம் தொடர்பாக விசாரிக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த குழுவின் நோக்கமும் கிட்டத்தட்ட இணைந்து போகின்ற ஒரு நோக்கத்தில், அந்த அடிப்படையில் நீங்கள் அவர்களோடு இணைந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆனால் ஐநாவின் குழு நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒரு குறுகிய கால வரையறைகளுக்கு உட்பட்டு இயங்க போகின்றது. குறுகிய கால எல்லைக்கு உட்பட்ட பிரச்சனைகளை விசாரிக்கப் போகின்றது. அதாவது இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றத்தை விசாரிக்கப் போகின்றது. இந்த கட்டத்தில் நீங்கள் எவ்வாறு மக்களை திரட்டப் போகின்றீர்கள், இந்த விடயம் தொடர்பாக எவ்வாறான ஒரு ஒரு புரிந்துணர்வை மக்களிடம் ஏற்படுத்த போகின்றீர்கள், அதனூடாக மக்களை எவ்வாறு அதை உங்களுக்கு அந்த விடயங்களை சொல்வதற்கு மக்களை எடுக்க போகிறீர்கள், அதனூடாக எவ்வாறு அதனை ஐநா இந்த நிபுணர் குழுவுக்கு கையளிக்க போகின்றீர்கள் என்ற ஒரு விளக்கத்தை தர முடியுமா இந்த கட்டத்தில்? நான் சொல்லுவீங்களா? நிச்சயமாக. இது பயிற்சி பட்டறைகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏனென்னா நாலேஜ் இஸ் பவர்ன்னு சொல்வார்கள். இந்திய காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரஸ்டன் ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று திறந்து அங்கே மக்களுக்கு ஒரு 2 மணி நேர பயிற்சி பட்டறை வழங்கி கொண்டு வரோம். ஏற்கனவே போன ஞாயிறும் இந்த ஞாயிறும் இருக்குது. அடுத்த 19ஆம் தேதி ஈஸ்டாமில் ட்ரினிட்டி சென்டரில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஊராக நாங்கள் முக்கியமாக இந்த பயிற்சி பட்டறைகளை நடத்துறதுக்கு திருசங்கல்பம் கொண்டிருக்கிறோம். இது தனி ஒரு மனிதர்களாலேயோ தனி ஒரு அமைப்பால் செய்து முடிக்கக்கூடிய காரியமும் இல்லை. அதே நேரத்தில் இதோட முக்கியத்துவம் தமிழர்களுக்கு தெரியாததும் இல்லை. என்றால் நாங்கள் நேரடியாக இது கண்டு பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறபடியாக இதோட முக்கியத்துவம் தெரியும். ஆனால் இதுண்ட அவசரம் எங்களுக்கு உணர்ந்திருக்கிறோமோ, இதுண்ட அவசியம் தெரிஞ்சிருக்கிற நேரத்திலையும் எவ்வளவு அவசரமாக நாங்கள் இதை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏனென்னா காலம் நாங்கள் மனம் நுழைந்து போயிருக்கிறோம் என்றால் காலம் நீக்க போகிறதில்லை, போய்கொண்டு தான் இருக்கும். இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு குறுகிய கால எல்லையை குறியிட்டு வச்சு இது நடத்தப்படுற இந்த செயல்பாடு.
அப்போ இதில் வந்து அந்த முக்கியத்துவத்துக்கு ஒத்துழைப்பை நாங்கள் நாடுறது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறது. எங்களுக்கு வந்து டிசம்பர் 2008 நாங்கள் வந்து ஒரு 75 நாளுக்கு தொடர்ச்சியாக பார்லிமெண்ட் ஸ்கொயரில் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எல்லாத்தையும் இழந்து நிற்போம் என்று எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த காலமிட்ட கட்டளையின் அடிப்படையில் தான் எங்களோட இனம் போய் பார்லிமெண்ட் ஸ்கொயருக்குள்ளே கூடி ஒரு செயல்பாட்டு மூலமாக செயல் வடிவம் எடுத்தது. தனிநபர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார்கள், அமைப்புகள் ஒன்று சேர வந்தது. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதலாக நடந்து கொண்டு வந்தது. அது மூலமாக தான் வணங்காமன் கப்பல் எப்படி ஒவ்வொரு திட்டங்கள் மிக அவசரமாக அவசியம் என்ற கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட்டது. இப்போ இந்த அடிப்படையில் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்புகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் வந்து இந்த மையத்தோட தொடர்புகளை மேற்கொண்டு, அதே நேரத்தில் இந்த மையம் வந்து ஒரு பொது மையமாக ஒரு பொது நோக்கோட ஒரு குறிக்கோள் தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டு செயல்படுத்துறதன் மூலமாக இது அந்த ஒன்று குவியல்ன்றது வந்து ஒரு தனி நபராக இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கும் அதே பொறுப்பு தான் பெரிய பெரிய கட்டமைப்புகளாக இருக்கிற ஆக்களுக்கும் இருக்குது. எல்லாரும் இது இந்த கட்டமைப்பு தான் செய்யும், இல்லாட்டி இந்த அரசாங்கம் தான் செய்யும் என்றுட்டு விடாமல் ஒவ்வொரு தனி நபர்களுடைய வாக்குமூலமும் ஒரு கட்டமைப்புண்ட வாக்குமூலத்தையும் பார்க்க பெறுமதியானது. அந்த செயல்பாட்டாளர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாருமே ஒரு முன்னுதாரணமாக வந்து தங்களை இதில் உள்படுத்தி தங்களுடைய முதன்மை பங்காக தாங்கள் இதில் பதிவு செய்து, என்ன அந்த பயிற்சி பெற்றறையில் 3 விடயங்கள் நாங்கள் பயிற்சியாக கொடுக்குறோம். இந்த வாக்குமூலத்தை எப்படி நாங்கள் எடுக்கலாம் என்றது பயிற்சியாக கொடுக்கப்படுது. வாக்குமூலம் கொடுப்பவர்கள் எந்த ஒரு ஒழுங்குக்குள்ளே கொடுக்கலாம் என்றதை சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த இனப்படுகொலையை உலகத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்று 3 விடயங்களை உள்ளடக்கித்தான் இந்த பயிற்சி பெற்றறை இருக்குது. அப்போ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாட்டில் இருந்தாலும், இன்றைக்கு தற்கொலை நாள் நடந்து இப்போ தான் முடிந்திருக்கிறது. அந்த தற்கொலை என்றது இப்போத்தைய காலகட்டத்தில் நாங்கள் உயிர் ஆயுதங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தெரிந்தே அந்த உயிரை கொடுத்தார்கள். நாங்கள் இங்கே ஒருத்தரையும் உயிர் கொடுக்க சொல்லலை. ஒரு 2 மணி நேரம் வந்து இந்த பயிற்சியை பெறுங்கள், காலம் முழுக்க உங்களுக்கு அது கை கொடுக்கும், ஒரு நாலேஜை கொடுக்கும். அந்த நாலேஜ் மூலமாக சேமன் சொன்ன மாதிரி எத்தனையோ விடயங்கள் நடக்க துரிதமாக செயல்படலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று வந்து ஒவ்வொரு கிழமையும் பயிற்சி பட்டறை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. அது நல்ல, ஆனால் இந்த பயிற்சி பட்டறை கொடுப்பதென்பது வேறு. மக்கள் அனுபவித்த பிரச்சனைகளை, அவர்கள் இழந்த சொத்துக்களை, அவர்கள் இழந்த உறவுகளை விசாரிப்பது, அதற்குரிய உண்மை ஆவணங்களை பெறுவது என்பது வேறு. ஒரு பயிற்சி பட்டறை என்பது ஒரு ஒரு வகையான அவேர்னஸ், எவ்வாறு நாங்கள் எமது பிரச்சனைகளை முன்வைப்பது, அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற ஒரு அவேர்னஸ். ஆனால் இந்த கட்டத்தில் மக்கள் அனுபவித்த எதிர்கொண்ட இந்த வன்முறைகளை வெளிப்படையாக கூறி அதனை பெற வேண்டிய ஒரு தேவை மிக மிக பிரதானமாக இருக்கின்றது. மணிவண்ணன், சொல்லுங்கள், இந்த விடயம் தொடர்பாக இந்த பயிற்சி என்பதற்கு அப்பால் இந்த விடயங்களை பெற்றுக்கொள்வது, இந்த ஆவணங்களை, இந்த வன்முறை அனுபவித்த மக்களிடமிருந்து உண்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது? அதற்கான அந்த பயிற்சி பட்டறை முதல் நடக்கின்றது. அந்த பயிற்சி பட்டறையில் நாங்கள் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும், எங்களுக்கு தெரிந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும், மற்ற எல்லா மக்களும் வந்து கலந்து கொண்டு வாலண்டியர்ஸாக வரலாம். அப்போ அவர்களுக்கு அதுக்கான பயிற்சி கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் இந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கான இடங்களை செட் பண்ணி அதுக்கு ஒரு பொதுவான நம்பரை கொடுத்து, அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களோட ஏரியாவில் என்ன டே எந்த டைமில் இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணப்படும். சரி, அப்படியான செயல்பாடுகள் இப்போ நாங்கள் என்ன சொன்னால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தாமதம் இல்லை என்றாலும் இன்னும் இந்த செயல்பாடு ஒரு 3 வீக்குள்ளே நாங்கள் அதை ஆரம்பித்து விடுவோம். என்றால் இந்த முதல் பட்டறை 2வது பட்டறையிலிருந்தே கொஞ்சம் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு வந்துடுவினோம். அதை தவிர இந்த ட்ரைனிங் எடுத்தவே முதலே இருக்கிறோம். அப்போ அவர்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவை போய் மக்கள்கிட்ட இருந்து இது சீக்கிரட்டாக நாங்கள் எடுக்க வேண்டி இருக்குது.
அப்போ இந்த பயிற்சி பற்று என்பது இந்த ஆவணங்களை ஒரு ஒரு கட்டமைப்புக்குள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நடவடிக்கை, முன்னேற்பாடு. நிச்சயமாக இந்த பயிற்சி பற்றை எப்பொழுது நிறைவு பெறும் அல்லது இது தொடர்ச்சியாகவே நடந்து அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும். அதில் நாங்கள் எவ்வளோத்துக்கு வாலண்டியர்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கூட எவிடன்ஸ் கெதர் பண்ணக்கூடிய இருக்கும். ஏண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டூட்டிங்கில் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் வர்றாருன்னு சொன்னால், நாங்கள் டூட்டிங்கில் இருக்கிற பயிற்சி பட்டறையில் பயிற்சிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஈஸியாக போய் அங்கே செய்வினோம். அப்போ அதிலும் பார்க்க நாங்கள் வெம்பிளியிலேருந்து ஒரு பயிற்சி பட்டறையில் இது பட்டவனை வந்து அங்கே ஓடுறதிலும் பார்க்க. அதே நேரம் வந்து என்னென்னு சொன்னால் இது யுஎன்ஹெச்சிஆருக்கு அப்ரூவ் பண்ணப்பட்ட பயிற்சி பட்டறை மாதிரி தான் நாங்கள் என்றால் அந்த விஷயங்கள் எது யுஎன்ஹெச்சிஆர் அக்செப்ட் பண்ணுமோ அதை வச்சு கொண்டு தான் இந்த பயிற்சி பட்டறை நடக்குது. இதை இந்த செயல்பாடுகளை முதலே செய்தவர்கள் தான் இதை இப்போ 2010-11 பட்டில் செய்தவர்கள் தான் இப்போ திரும்பவும் அந்த செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறோம். அப்போ அந்த இந்த தொடர்பான குறிப்பிட்ட நிபுணர்கள் தான் இந்த பயிற்சியை கொடுக்கணும். இப்போ இந்த பயிற்சி பற்றி கொடுக்கின்ற காலங்களிலே நீங்கள் இந்த விக்டிம்ஸிடமிருந்து, அதாவது பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளுவோம். இது வந்து ரெண்டுமே சமாந்தரமாக பரலராக போய்கொண்டிருக்கு. அப்படித்தான் செய்ய போனோம். எவ்வளவு கூட வாலண்டியர்ஸ் எங்களுக்கு கிடைக்கணுமோ அந்தளவு கூட எங்களுக்கு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் கூட. அப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கம் 2 இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து இந்த யுஎன்ஹெச்சிஆருக்கான இப்போ நடக்கிற OHCRக்கான நோக்கம் உண்டு. அதுக்கான எவிடன்ஸுகள் வரும்போது அதுகளை நாங்கள் கலெக்ட் பண்ணி உண்மையான எவிடன்ஸை நாங்கள் அதை இது பண்ணி வச்சுருந்து அதுக்கு ஃபுல்லாக இந்த என்ன விட்னஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கக்கூடியதான் நாங்கள் அவருக்கு கொடுப்போம். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சில போல சொல்லலாம், இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்காக என்று சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாமே ஒழிய அவர்களுக்கு நாங்கள் அதை அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தாத்தான் அதை கொடுக்குறதாக இப்போ UNHCR சொல்லியிருக்கின்றது. இந்த OHCR கமிட்டி சொல்லியிருக்குது, நாங்கள் எங்களுக்கு இலங்கையில் இருக்கிற பிரச்சனை தெரியும், நாங்கள் எப்படி இருந்தாலும் அதுக்கான மற்றது இந்த நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். அதுக்கான செயல்பாடுகளை நாங்கள் செய்வோம். இப்போ நீங்கள் உண்மையில் இந்த இறுதிக்கட்ட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு கணிசமான மக்கள் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் உள்ளூரில் இலங்கையிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். தற்பொழுதும் மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள் பலவற்றை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு உள்ளூரில் இருக்கின்ற மக்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் உங்கள் அமைப்பு மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றதா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மக்கள் தியாக மனப்பான்மையோட செயல்படுற மக்கள் ஊரில் இருக்கிறார்கள். இவ்வளோ ஒரு அடிமை வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா டேவிட் கமரான் இங்கே போகைக்க மிக துணிச்சலாக அந்த சந்தர்ப்பத்தை மிக அழகாக மிக தைரியமாக வெளியில் கொண்டு வந்து சொன்னார்கள். TNA எலெக்ஷன் என்று வரைக்க அவங்களுடைய துணிச்சலை காட்டினார்கள். இன்றைக்கு இப்போ பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு இயற்கையாகவே ஒரு தெருக்கூத்து மாதிரி ஒரு தெருக்கூத்து மூலமாக ஒரு நாடகம் மாதிரி போட்டு அதை யூடியூப்லேயும் ஏற்றி அது மூலமாக இந்த கமிட்டிக்கு சொல்ல வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போ இப்படி அங்கே உள்ள மக்கள் அந்த போராடுற குணம் அந்த போராடுற தன்மை அவர்களுக்கு தொடர்ந்து இருக்குது என்னென்னா அடிமை வாழ்க்கை வாழ்கிறதால. நாங்கள் மற்றது வந்து அதே இனத்தில் இருந்து அதே சகோதரங்களாகத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறோம். அவர்களுள்ள குரல் இல்லாத அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை அந்த உரிமையும் எங்களுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அவர்கள் சார்பில் சொல்கிற விடயங்களும் வந்து அது அந்த ஃபேஸ் வேல்யூவில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் சொல்கிறோம். இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்ரீலங்கா அனுமதி கொடுக்க வேண்டுமென்று. அது கொடுக்காத அளவில் ஸ்ரீலங்கா வந்து கில்ட்டியாக இருக்குமே ஒழிய அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் மட்டும் புலம்பெயர்ந்த மக்களுடைய இந்த இதுகளை அவர்கள் சார்பாக எங்கள் தாயக மக்கள் சார்பாக கேட்டறிஞ்ச நேரடியாக இதுகளை வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதே மாதிரி இந்த பாதிப்புன்றது ஒரு 1-on-1 பேசிஸில் எங்களுக்கு நிச்சயமாக அந்த தொடர்புகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்து கொண்டுருவோம். அது இந்த மையம் சார்ந்து மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கட்டமைப்புகள் சார்ந்து இங்கே இருக்கிற தனிநபர்கள் சார்ந்து இன்றைக்கு கலாச்சார ரீதியில் போய் வர்ற மக்கள் சார்ந்து
அங்கே போய் பார்த்துட்டு வந்த மக்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் போய் அங்கே செய்கிற செயல்பாடுகள், அங்கே அவர்கள் போகிறதுலேருந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு அங்கே ரிசர்ச்சுக்காக போனவ அங்கே போய் இந்த இது டிசேபிலிட்டி என்ற சம்பந்தமாக போய் இதண்டேக்க வடக்கு கிழக்கில் ஆயிரக்கணக்கான ஆட்கள் டிசேபிள்டாக இருக்கணும். அதில் ஒருத்தர் கூட போரால் தான் தங்களுக்கு இந்த டிசேபிலிட்டி வந்ததுன்ட்டு டெஸ்டிமோனி கொடுக்கல. அப்போ அப்படி எல்லாருமாகவே ஒட்டுமொத்தமாக போரால் எனக்கு டிசேபிலிட்டி வரையில்லை என்றதை சொல்லிக்க அதன் மூலமாக என்ன சொல்லப்படுது, அங்கே ஒரு இனப்படுகொலை சீரியஸாக நடக்குது, அங்கே ஒரு தடுப்பு சக்தி ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. ஏன்னா இந்த ஒரு போரும் எல்லாருக்கும் தெரியும், ஒரு போரில் வந்து கணிசமான டிசேபிலிட்டி வர்றன்றது சாத்தியக்கூறு. அந்த மக்கள் வந்து அதை சொல்லாமல் எங்களுக்கு இது கை உடைஞ்சது கால் உடைஞ்சது இது ஒன்றுமே போரால் நடக்க இல்லைன்னு சொல்கிறது மூலமாகவே அங்கே வந்து இனப்படுகொலை நடக்குதுன்றதுக்கு ஆதாரமாக வந்து அமையுது. அப்போ அங்கே மக்கள் வந்து தெளிவாக ஒரு தூர நோக்கு சிந்தனையோட தெளிவாக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் இங்கேருந்து ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக போய் சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் ரிசர்ச் செய்யக்கையே அதன் மூலமாக தங்களுக்கு நடக்கிற இனப்படுகொலையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் முழு சுதந்திரத்தோடு இருக்கிறோம், முழு சக்தியும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. இங்கே அரசாங்கம் முழுமையாக தண்டது. இன்றைக்கு ஒரு 16 அமைப்புகளை இலங்கை தடை செய்யப்பட்ட என்று சொன்ன உடனே இங்கே அகதிகளாக திருப்பி அனுப்பப்படக்கூடியவங்க இந்த 16 அமைப்பில் அதில் இப்போ நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திலேயோடு எல்லாம் சேர்ந்து வேலை செய்தால் நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு அடிஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, உங்களை திருப்பி அனுப்பலான்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்கிற அளவில் இங்கத்தைய நீதிமன்றமும் இங்கத்தைய அரசாங்கமும் இந்த மனமும் இருக்குது. அப்போ அந்த இயற்கையாகவே அந்த மனித நேயத்தை பேணக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன்ஸுகள் இருக்கிறபடியாக இங்கே நாங்கள் இந்த ப்ரொடெக்ஷன்ஸை நாங்கள் வடிவாக பாவிக்கணும். இங்கே இருக்கிற அகதிகளாக இருக்கட்டும், பிஆர் கிடைச்சி நேச்சுரலைசேஷன் எடுத்தாக்களாக இருக்கட்டும், எந்த காலகட்டத்தில் வந்தாலும் அவர்கள் தங்களுக்கு இந்த இனப்படுகொலை மூலமாக வந்த பாதிப்பை பதிவு செய்வது இன்றியமையாத ஒரு விஷயம். வரலாறு என்றது பதிவு செய்யும் மட்டும்தான். இன்றைக்கும் பல பேர் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் போன உங்களுக்கு என்னத்துக்கு தனிநாடுன்னு கேட்குறார்கள் இருக்கிறேன். அது என்னென்னா வரலாறு பதிவு செய்யப்படவில்லை. மிக்க நன்றி. இப்போ தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் மிக முக்கியமான பல கேள்விகள் கேட்க இருக்கின்றோம். நேயர்களே இணைந்திருங்கள். தற்பொழுது ஒரு சிறிய இடைவெளி.